ஷாக்கிங்கான ஒரு அறிக்கை நயன்தாரா தரப்புல இருந்து. இவன் யாரும் என்னை வந்து லேடி சூப்பர் ஸ்டார் அப்படின்னு கூப்பிடாதீங்க. ஒரே பரபரப்பு. இப்போ நான் காரில் வரும்போது பார்த்தீங்கன்னா மக்கள் பார்த்தீங்கன்னா அங்கேயும் இங்கேயும் அழுதுகிட்டே ஓடுறாங்க. ஒரே கதறல் சத்தம், அழுகை சத்தம், அதாவது ஒப்பாரி குரலாக இருக்குது ரோடு ஃபுல்லாக. எல்லா பக்கமும் என்னடா ஒப்பாரி குரலாக இருக்குது, என்னாச்சு அப்படின்னு சொல்லி நான் பதறி போயிட்டேன். கார் ஓட்டிகிட்டு வந்தவன் இப்படி ஒருத்தன் குறுக்க போகிறான், அப்படி ஒருத்தன் அழுதுட்டு போகிறான். யாருமே வந்து நயன்தாரா வந்து லேடி சூப்பர் ஸ்டார்னு பார்க்கவும் இல்லை, லேடி சூப்பர் ஸ்டார் கொண்டாடவும் இல்லை, யாரும் லேடி சூப்பர் ஸ்டார் கூப்பிடவும் இல்லை. அவங்க எல்லா தயாரிப்பாளரும் புக் பண்ண வரும்போது என்னை வந்து லேடி சூப்பர் ஸ்டார்னு போடணும் அப்படின்னு அக்ரிமெண்ட் போட ஆரம்பிச்சிட்டாங்க. அக்ரிமெண்ட்டே போட்டாங்க. ஆமாம், அக்ரிமெண்ட்டே போடுறாங்க. லேடி சூப்பர் ஸ்டார் போடுவீங்களா போட மாட்டீங்களா, யார் விக்னேஷ் இப்படியே விரட்டி இந்தம்மா ஃபோனில் சார் சிவா சார் லேடி சூப்பர் ஸ்டார்னு போடுங்க சார், லேடி சூப்பர் ஸ்டார் போடுங்க சார், லேடி சூப்பர் ஸ்டார் போடுங்க சார் அப்படின்னு சொல்லி எல்லா டைரக்டரையும் எல்லா இப்படியெல்லாம் கேட்டு அண்ணாத்த படத்தில் லேடி சூப்பர் ஸ்டார் வேறு வழியே இல்லாமல் போட்டாங்க சன் பிக்சர்ஸ். எல்லாமே நடக்குது சூப்பர் ஸ்டார் ரஜினிக்குன்னா. அந்த கரிஷ்மா 75 வயசில் அவரோட நட உட பாவனை எல்லாம் பாருங்கள், எல்லாமே இன்றைக்கும் ரசிக்கிறாங்க. அப்படி நீங்கள் 75 வயசில் நடிங்க. அப்போ 75 வயசில் உங்களை இதே மாதிரி பார்க்குறாங்களா, உங்களை ரசிக்கிறாங்களா, அப்போ நீங்கள் லேடி சூப்பர் ஸ்டார் நயன்தாரா, லேடி சூப்பர் ஸ்டார் நயன்தாரான்னு சொல்கிறாங்களா, அப்போ வேணால் நம்ம அதை ஒத்துக்கலாம். இது போன்ற எக்ஸ்க்ளூசிவான வீடியோக்களை தொடர்ந்து காண மீடியா சர்க்கிள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீடியா சர்க்கிள் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்மோடு நேர்காணலுக்காக ஆஸ்கார் மூவிஸ் தயாரிப்பாளரும் திரைத்திறனாய்வாளருமான பாலாஜி பிரபு அவர்கள் நம்மோடு இருந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். சார் வணக்கம். வணக்கம். நேற்று இந்தியா ஆஸ்திரேலியா மேட்ச்சில் வந்து இந்தியா வெற்றி பெற்றாங்க அப்படின்னோடனே எல்லாருமே சந்தோஷத்தில் இருக்கிற வேலையில் ஒரு ஷாக்கிங்கான ஒரு அறிக்கை நயன்தாரா தரப்புல இருந்து. இனிமேல் யாரும் என்னை வந்து லேடி சூப்பர் ஸ்டார் அப்படின்னு கூப்பிடாதீங்க அப்படின்னு ஒரே பரபரப்பு. இப்போ நான் காரில் வரும்போது பார்த்தீங்கன்னா மக்கள் பார்த்தீங்கன்னா அங்கேயும் அழுதுகிட்டே ஓடுறாங்க. ஒரே கதறல் சத்தம், அழுகை சத்தம், அதாவது ஒப்பாரி குரலாக இருக்குது ரோடு ஃபுல்லாக. எல்லா பக்கமும் என்னடா ஒப்பாரி குரலாக இருக்குது, என்னாச்சு அப்படின்னு சொல்லி நான் பதறி போயிட்டேன். கார் ஓட்டிகிட்டு வந்தவன் இப்படி ஒருத்தன் குறுக்க போகிறான், அப்படி ஒருத்தன் அழுதுட்டு போகிறான். ஒரு பொம்பளை பார்த்தீங்கன்னா ரோட்டில் உருண்டு பிறண்டு அழுகுது. கண்ணாப்புண்ணான்னு ஆர்ப்பாட்டம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, அழுக ஆரம்பிச்சிட்டாங்க, ரொம்ப கவலைப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. என்னடா இது இப்படி ஒரு நிலைமை, என்னாச்சு, ஏன் இப்படி ஒரு பதட்டமான நிலைமை, என்ன நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு போய் விசாரித்து காரை நிறுத்திட்டு ஒரு ஓரமாக இறங்கி ஏன் அழுதுகிட்டு இருக்கீங்க, என்னாச்சுமா அப்படின்னு கேட்டேன். இல்லை, எங்கள் தலை வந்து நயன்தாரா வந்து லேடி சூப்பர் ஸ்டார் பட்டத்தை திறந்துட்டாங்கன்னா கதவு திறக்கிற மாதிரி திறந்துட்டாங்களா அப்படின்னு. இல்லை, பட்டம் வேணான்ட்டாங்க சார் அப்படின்றாங்க. என்னம்மா அதுக்கேம்மா நீங்கள் அழுதுட்டுருக்கீங்க ஓரமாக உட்காந்து முடியெல்லாம் விரித்து போட்டுக்கிட்டு அப்படின்னா, சார் என்ன சார் நீங்கள் லேடி சூப்பர் ஸ்டார்னு ஊரே கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். அவங்க லேடி சூப்பர் ஸ்டார் வேணான்னு சொன்னால் எப்படி சார் அது நியாயமாக இருக்குமா சார்? ஒரே கவலையில் இருக்கும் சார், ஒரே துக்கத்தில் இருக்கும் சார். என் புருஷன் மட்டும்தான் தண்ணி அடிப்பான், அப்போ நானும் தண்ணி அடிச்சு வந்து உட்காந்துருக்கேன் சார் அப்படிங்கிறாங்க. பாருங்க, இப்படிலாம் நடக்கும்னு எதிர்பார்த்தீங்கல்ல, எதுவுமே நடக்கலை. எல்லாம் சைலண்ட்டாக போயிட்டுருக்கு. அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டு ஜாலியாக அவங்கவுங்க வேலையிலே இருக்காங்க. லேடி சூப்பர் ஸ்டார்னு இந்த அம்மா வந்து இது வரைக்கும் யார் கூப்பிட்டா? யாராவது கூப்பிட்டாங்களா அப்படி? இல்லை, இவங்க போகும்போது லேடி சூப்பர் ஸ்டார்னு யாராவது கத்துனாங்களா? இல்லை, நம்ம விக்னேஷன் அவர் கூப்பிடுவார். அவர் விக்னேஷன் கூப்பிட்டு தானே ஆகணும். இப்போ நம்ம அஜித் ஒரு பக்கம் போகிறாரு, தலை அல்டிமேட் ஸ்டார், கடவுளே அஜித் அப்படின்னு கத்துவாங்க, ரசிகர்கள் கொண்டாடுவாங்க. புரியுது அவங்களுக்கு? அப்புறம் நம்ம தளபதி போனான்னு வச்சுங்க, தளபதி அப்படின்னு கத்துவாங்க. இது நியாயமாக இருக்கும். சூப்பர் ஸ்டார் போனான்னு வச்சுக்கோங்க, சூப்பர் ஸ்டார்னு கத்துவாங்க. உலகநாயகன் போனால் உலகநாயகன் கத்துவாங்க. விண்வெளி நாயகனே அப்படி இப்படின்னு கத்துவாங்க, கொண்டாடுவாங்க. சரி, சிம்பு போனால் கூட லிட்டில் சூப்பர் ஸ்டார்னு கூப்பிடுவாங்க, தனுஷ் போனால் கூட அல்டிமேட் சூப்பர் ஸ்டார்னு கூப்பிடுவாங்க. இது என்னென்னமோ பேரில் வந்து ரசிகர்கள் வந்து பல நடிகர்கள் வந்து கொண்டாடுறாங்க. அதாவது வந்து உண்மையாலுமே ரசிகர்கள் வந்து ஒரு பற்று பிரியத்தோட அவங்களையெல்லாம் வந்து கூப்பிடுறாங்க. நிஜமாவே நீங்கள் பப்ளிக்கில் போகும்போது யார் உங்களுக்கு இப்படி நடந்து போகும்போது பார்த்தீங்கன்னா உங்களை வந்து, அதாவது அந்த ஆடியன்ஸ் வந்து அந்த பட்டம் சொல்லி கூப்பிட்றாங்க பார்த்தீங்களா, அதுதான் வந்து உண்மையான பட்டம். அதாவது வந்து நம்ம பல இடங்களில் பல காணொலிகளில் பேசிட்டு வரோம், நடிகர்களுக்கு பட்டமே தேவையில்லை, ரஜினிகாந்த்லேருந்து எல்லா நடிகர்களும் பட்டத்தை திறக்கணும்னு நம்ம சொல்லிட்டு வரோம். இந்த இடத்துல வந்து நயன்தாரா வந்து பட்டத்தை திறந்திருக்கிறதுங்கிறது வேடிக்கையாக இருக்குது. ஏன்னா யாருமே வந்து நயன்தாரா வந்து லேடி சூப்பர் ஸ்டார்னு பார்க்கவும் இல்லை, லேடி சூப்பர் ஸ்டார் கொண்டாடவும் இல்லை, யாரும் லேடி சூப்பர் ஸ்டார் கூப்பிடவும் இல்லை.
அவங்க எல்லா தயாரிப்பாளரும் புக் பண்ண வரும்போது என்னை வந்து லேடி சூப்பர் ஸ்டார் லேடி சூப்பர் ஸ்டார் லேடி சூப்பர் ஸ்டார்னு போடணும் அப்படின்னு அக்ரிமெண்ட் போட ஆரம்பிச்சிட்டாங்க. அக்ரிமெண்ட்டே போட்டாங்க. ஆமாம், அக்ரிமெண்ட்டே போடுறாங்க. ரஜினிகாந்தோட அண்ணாத்த படத்தில் நடிக்கும் போது கூட என்னை வந்து லேடி சூப்பர் ஸ்டார்னு போடணும் அப்படின்னு அவங்க ரொம்ப ரிக்வஸ்ட் பண்ணாங்க. யார்? சன் பிக்சர்ஸ்க்கு. சன் பிக்சர்ஸ் சொல்லிட்டாங்க, நாங்கள் வந்து ரஜினிக்கு மட்டும்தான் அந்த டைட்டில் போடுவோம், போட முடியாது அப்படின்னு மறுத்துட்டாங்க. ஆனாலும் வந்து நீங்கள் அந்த டைட்டில் போடணும், அந்த டைட்டில் போடணும்னு பயங்கர அழுத்தம். எப்படி? அதாவது சன் பிக்சர்ஸ்கிட்ட சொல்லி அது ஒர்க் ஆகலை அப்படின்னோடனே சிறுத்தை சிவார்கிட்ட சொல்லி, அந்த படத்தினோட இயக்குனர் அவர் தான், அவர்கிட்ட சொல்லி, சார் எப்படியாவது வந்து என்னை லேடி சூப்பர் ஸ்டார் போட சொல்லுங்கள், லேடி சூப்பர் ஸ்டார் போட சொல்லுங்கன்னு நயன்தாரா ஒரு பக்கம், விக்னேஸ்வர் ஒரு பக்கம் பயங்கரமான அழுத்தம் கொடுக்க ஆரம்பிச்சோன்னா அவரை கதையிலே அவரால் கான்சென்ட்ரேட் பண்ண முடியல. இன்னும் சொல்லப்போனால் அண்ணாத்த படம் ஒரு ஃப்ளாப்பான படம் ஆனதுக்கு என்ன காரணம்? இந்த அம்மா வந்து சிறுத்தை சிவாவை படமே எடுக்க விடல, கதையை யோசிக்க விடல, ஷார்ட்டே வைக்க விடல, ஒன்றுமே ஒரு பிளானிங்கே இல்லை. இப்படி போனார்னு வச்சுங்க, சார் லேடி சூப்பர் ஸ்டார் போடுவீங்களா போட மாட்டீங்களா? யார்? விக்னேஸ்வரன். இப்படி போனான்னு வச்சுக்கோங்க, லேடி சூப்பர் ஸ்டார் போடுவீங்களா போட மாட்டீங்களா? யார்? விக்னேஸ்வரன். இப்படியே விரட்டி இந்த அம்மா ஃபோனில், சார் சிவா சார் லேடி சூப்பர் ஸ்டார்னு போடுங்க சார், லேடி சூப்பர் ஸ்டார்னு போடுங்க சார், லேடி சூப்பர் ஸ்டார் போடுங்க சார் அப்படின்னு சொல்லி எல்லா டைரக்டர்ட்டையும் எல்லா இப்படியெல்லாம் கேட்டு அண்ணாத்த படத்தில் லேடி சூப்பர் ஸ்டார் வேறு வழியே இல்லாமல் போட்டாங்க. சன் பிக்சர்ஸ் பார்த்தாங்க, சரி ஓகே இது வேலைக்கு ஆகாது போலன்னு ரஜினிக்கு ஃபோன் பண்ணி கேட்டிருக்காங்க, சார் சூப்பர் ஸ்டார்னு உங்களை தான் நாங்கள் போடுவோம், எப்போவுமே உங்களை தான் ஆடியன்ஸ் கொண்டாடிட்டு இருக்காங்க, இது இன்றைக்கி நேற்றுக்கு இல்லை 50 வருஷமாக நீங்கள் தான் சூப்பர் ஸ்டாராக இருக்கீங்க சினிமா இண்டஸ்ட்ரியில், அந்த மாதிரி லேடி சூப்பர் ஸ்டார்னு போட சொல்கிறாங்க சார் அப்படின்னு சொன்னோன்னே ரஜினி சொல்லிட்டாரு, ஓ அதை போட்டுங்க அப்படின்ட்டு. ஆனால் அவர் வந்து எதையும் இதெல்லாம் பெருசாக பண்ண மாட்டார், கண்டுக்கவும் மாட்டார். அவர் சூப்பர் ஸ்டாருங்கிற பட்டத்தையே ஒரு காலத்தில் கொடுக்கும்போது வேணான்னு சொன்ன ஒரு நடிகர் தான். ஆனால் அது ஆட்டோமேட்டிக்காக வந்து ஆடியன்ஸ் வந்து அவரை வந்து கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க. இன்றைக்கி வரைக்கும் கிட்டத்தட்ட 50 வருஷம் கழிச்சு பாருங்கள் கொண்டாடிக்கிட்டே இருக்காங்க சூப்பர் ஸ்டார்னு. அந்த மாதிரி வந்து சார் ஒரு நடிகரையோ இல்லை ஒரு தலைவரையோ வந்து அந்த மக்கள் கொண்டாடணும், ஆடியன்ஸ் கொண்டாடணும். அதுதான் வந்து ரியலாக கொடுக்கப்படும் பட்டம், ரியலாக அவங்க கொண்டாட்டத்தினுடைய மாசாக இருக்கும். இவங்களா ஒரு பட்டத்தை போட சொல்லி பல தயாரிப்பாளர் அக்ரிமெண்ட் போட வரும்போது அக்ரிமெண்ட்லேயே ஒரு ஸ்டேஜுக்கு மேலே போட்டுருது. இந்த அண்ணாத்த படம் எக்ஸ்பீரியன்ஸ்க்கு அப்புறம், இந்த அண்ணாத்த படம் எக்ஸ்பீரியன்ஸ்க்கு அப்புறம் அக்ரிமெண்ட்லேயே போட்டுறாங்க என்னென்னா லேடி சூப்பர் ஸ்டார் டைட்டிலில் போடணும். இது நிறைய தயாரிப்பாளர் திட்டு போட்டாங்க. ரஜினி சார் படத்திலே போட்டாங்க, எல்லா படத்துலையும் போடுங்கன்னு ஆளுங்க ஒரு பக்கம் போட ஆரம்பிச்சிட்டாங்க. இது இன்னொரு பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் நம்ம ஆல்ரெடி பேசியிருக்கோமே ஒரு காணொலியில், ஒருத்தர் முடியெல்லாம் விரிச்சு போட்டிருப்பாரு, இந்த ஒரு காணாமல் போன ஒரு நடிகர் ஒருத்தர் இருந்தார், ஜீவன் ஒரு நடிகர் நினைக்கிறேன், அந்த தோட்டா கீட்டா நானவன் இல்லைலாம் நடித்தார். அவர் பார்த்தீங்கன்னா அவர் வந்து மிரட்டல் நாயகன். அது என்ன காமெடி பாருங்க சினிமாவில். அதாவது வந்து ஒரு தயாரிப்பாளர் பல கோடி படம் போட்டு பல கோடி அந்த நடிகர்களுக்கு சம்பளம் கொடுத்து கேரவன்லேருந்து ரெட்டு புல்லு அவர் கேட்பார், 10 ரெட்டு புல்லு இதெல்லாம் கொடுத்து, காடை பிரியாணி கௌதாரை பிரியாணி எல்லாத்தையும் கொடுத்து, தேவை எல்லாத்தையும் ஸ்பெசிலிட்டிஸ்லாம் கொடுத்து, இதுக்கு மேலே இவருக்கு வந்து பட்டம் வேற போடணுமா. அந்த மிரட்டல் நாயகன் எத்தனை படம் நடிச்சிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு திருட்டு பயிலேன்னு ஒரு படம் நடிச்சிருக்காரு, அது படத்தோட பாருங்க திருட்டு பயிலே. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நானவனிலேன்னு ஒரு படம், அதுக்கப்புறம் 3வது படம் தோட்டால மிரட்டல் நாயகன் ஜீவன் போடணும். இது வந்து ஒரு ரிக்வெஸ்ட் இல்லை, அவர் வந்து சொல்றாரு மிரட்டர் தயாரிப்பாளர்ல. அதெல்லாம் நாங்கள் வந்து ஒரு இதில் பார்த்தீங்கன்னா மிரட்டல் நாயகன்லாம் கிடையாதுன்னு தூக்கி விட்டோம். உடனே அவர் வந்து நடிகர் சங்கத்தில் போய் சொல்கிறாரு, என்னுடைய மிரட்டல் நாயகனை போட மாட்டேங்கிறாங்கன்னு. உடனே நடிகர் சங்கத்துலேருந்து ஒரு ஃபோனு, தயாரிப்பாளர் சங்கம் நடந்தது சார், இது ஃபோன் பண்ணி சார் அது கொஞ்சம் அந்த மிரட்டல் நாயகனை போட்டு விட்டோம் சார் அப்படிங்கிறாங்க. நம்ம என்ன தான் செய்கிறது? இவரெல்லாம் மிரட்டல் நாயகனா இப்போ எங்கே போய் யாரை மிரட்டிக்கிட்டு இருக்காரு? அதாவது வந்து ஒரு தலைப்பு வைக்கிறதுக்கு ஒரு அர்த்தமே இல்லாமல் போகுது. ஏதாவது லேடி சூப்பர் ஸ்டாரு இதெல்லாம் பரவாயில்ல வச்சுங்க, அல்டிமேட் ஸ்டாரு தளபதி இப்படிலாம் பரவாயில்ல வச்சுங்க. மிரட்டல் நாயகன்னா என்ன மீனிங்? அப்போ நீ யாரை மிரட்டுற? நீ தயாரிப்பாளரை மிரட்டுறியா, இல்லை ஆடியன்ஸை மிரட்டுறியா, இல்லை யாரை மிரட்டுற நீயே சொல்லு அப்படின்னு நம்ம கேட்கணுங்கிற மாதிரி தலைப்புகள்லாம் வச்சுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ நயன்தாரா மேட்டரில் பார்த்தீங்கன்னா, இந்த பட்டத்துக்கு எந்த விதத்திலையும் இவங்க தகுதியானவும் கிடையாது. இந்த பட்டம் வந்து ஏற்கனவே ஒரு நடிகைக்கு இருந்தது. அது யாருன்னா விஜய் சாந்திக்கு தான் இருந்தது. பூ ஒன்று புயலானது, ஐபிஎஸ், வைஜெயந்தி ஐபிஎஸ், இப்படி பல படங்களில் பார்த்தீங்கன்னா ஒரு காலகட்டங்களில், நான் சொல்கிறது ஒரு 30-35 வருஷத்துக்கு முன்னாடி, 80களில் இறுதியில் 90கள் ஆரம்பத்துலலாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஆக்ஷன் படங்களில் நடிக்க ஆரம்பித்தாங்க. தெலுங்கில் போய், அதாவது தமிழில் அறிமுகமான நடிகை அவங்க தெலுங்கில் போய் பயங்கர ஹிட் ஆகிட்டாங்க. சுத்தமாக எல்லா படங்களுமே ஆக்ஷன் படம் நடிக்க ஆரம்பித்தாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா ஒரு லேடியாக இருந்துக்கிட்டு ஏகப்பட்ட எஃபர்ட்ஸ், அதாவது ஒரு ஆண் என்னென்ன எஃபர்ட் எடுப்பார், ஒரு ரியல் ஒரு ஃபுல் பேக்டு ஹீரோ என்ன எஃபர்ட் எடுப்பார் ஒரு படத்துக்கு, அந்த எஃபர்ட் வந்து அந்த அம்மா போட்டாங்க. அதாவது வந்து எவ்வளோ 80 அடியில் ரோப்பில் தொங்க விட்டாலும் தொங்குவாங்க, அங்கேருந்து கீழே இறக்கி டமார்னு வந்து உழுகுனாலும் உழுவாங்க, பில்டிங் டு பில் ஜம்ப் பண்ணுவாங்க. இந்த மாதிரி பல ஆக்ஷன் சீக்வன்சஸ் பண்ணதுனால, அதாவது வந்து ஆடியன்ஸே வந்து இவங்க லேடி சூப்பர் ஸ்டார் அப்படின்னு கொடுத்தாங்க.
ஒரு பட்டம் விஜயசாந்திக்கு. அதுக்கப்புறம் அந்த அம்மாவே வந்து அதை கண்டுக்கல. அதுக்கப்புறம் இப்போ வந்து பல வருடங்கள் ஆனதுக்கப்புறம் அவங்க எங்கே இருக்காங்கன்னே தெரியல. சொல்கிறேன், இப்படி அடையாளம் போட்டுக்கிட்டவங்களாலாம் ஒரு காலத்தில் எங்கே இருக்காங்கன்னு தெரியாமல் போயிடும். அதாவது வந்து ராமராஜன் கூட ஒரு பட்டம் போட்டுக்கிட்டாரு. இப்போ ராமராஜன் எங்கே இருக்காருன்னு தெரியல. ராமராஜன்லாம் பார்த்தீங்கன்னா வரும்போது ஒரு 10-15 பேர் கூட வருவாங்க. ஒரு 4-5 கார் வரும் ராமராஜன் வரும்போது. வராரு, ஒரு ராமராஜன் வராரு, ராமராஜன் வராருன்னுவாங்க. ஏன்னா ஒரு ராமராஜன் வந்து அடுத்த காமராஜா அவர் சொல்லிட்டார். அதாவது வந்து ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு கரகாட்டக்காரன் ஓடினோன்னே இந்த செம்பகமே 4 மாட்டை பிடிச்சி பாலை கறந்தோன்னே அவர் வந்து அடுத்த காமராஜரை அவர் ஃபீல் பண்ண ஆரம்பிச்சார். இப்போ இந்த காமராஜர் எங்கே இருக்கார்? அந்த மாதிரி தான் நிறையா எல்லாருக்கும் பட்டத்தை கொடுக்குறது, வரவங்க போகிறதுக்கெலாம் ஆளுக்கு ஒரு பட்டம் ஆளுக்கு ஒரு பட்டம்னா இது என்னமோ சும்மா ஃப்ரீயாக கொடுக்குற மாதிரி கொடுத்து வாங்கிக்கிறாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய சபாக்கள்லாம் வேறு வச்சுருக்காங்க, குட்டி குட்டி சபாக்கள்லாம், அந்த சபா இந்த சபான்னு. அதாவது வந்து அந்த காலத்தில் வந்து ரெப்யூட்டடாக மயிலாப்பூர் சபா அப்படி இப்படி நாரதகான சபா அப்படிலாம் இருந்துச்சு. அவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா நிறையா அதாவது வந்து உண்மையிலே சாதனை பண்ணவங்களை கூப்பிட்டு கௌரவம் பண்ணுவாங்க. இப்போ இருக்கிற சபாலாம் பார்த்திங்கன்னா என்னமோ குட்டிமணி சபா, வள்ளிமணி சபா அப்படி இப்படின்னு சபாலாம் வச்சுக்கிட்டு இவங்களை கூப்பிட்டு ஒரு மாலையை போடுறது, ஒரு பொன்னாடியை போடுறது, ஒரு சின்ன ஒரு ஷீல்டு மாதிரி ஒரு 300 ரூபாய்க்கு வாங்கி அவங்க கையில் கொடுத்து இன்றிலிருந்து இவர்கள் லேடி சூப்பர் ஸ்டார் அப்படிங்கிறது, இவங்க இந்த சூப்பர் ஸ்டார் அப்படிங்கிறது, இது மாதிரி நிறைய கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க சார். இப்போ நயன்தாரா மேட்டரை பொறுத்த வரைக்கும் இவங்கள லேடி சூப்பர் ஸ்டாராக யாருமே ஒத்துக்கலை, யாருமே ஏற்றுக்கல, மக்களும் கொண்டாடலை, மக்களும் அந்த பேர் சொல்லி கூப்பிடலை, எதுவுமே பண்ணல. யார் கூப்பிட்டுருக்காங்கன்னு நினைக்கிறீங்க? இல்லை, இந்த அறிக்கை வந்து அதாவது வந்து ஒரு காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா அஜித் வந்து ஒரு அறிக்கை கொடுத்தாரு. அதாவது வந்து என்னை வந்து தலைன்னு கொண்டாடாதீங்க, அல்டிமேட் ஸ்டார்னு சொல்ல, கடவுளே அஜித்துன்னு கூப்பிடாதீங்க அப்படின்லாம் சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு. அவர் என்ன சொல்கிறாரு, என்னை அஜித்குமார்னு கூப்பிடுங்க, அஜித்துன்னு கூப்பிடுங்க, ஏகேன்னு கூப்பிடுங்க அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டார். அப்புறமா நம்ம கமலஹாசன் கொஞ்சம் லேட்டான விதம், அதாவது வந்து அஜித் வந்து ஒரு இளமையான நடிகர், இளமைனா இருக்கிற யங்கர் ஜென்ரேஷனில் ஒரு நடிகர், மூத்த ஜென்ரேஷனில் இருந்த நடிகர் கமலஹாசன் ரொம்ப லேட்டாக வந்து என்னை வந்து மக்கள் இந்த என்னென்ன உலக நாயகன் கூப்பிடாதீங்க, பட்டம் எந்த பட்டம் யாருக்கு கொடுத்தாங்கன்னு தெரிஞ்சால் தான் நம்ம பேசுகிறது. உலக நாயகன் கூப்பிடாதீங்க, என்னை வந்து கமலஹாசன் கூப்பிடுங்க, அப்புறம் வந்து என்னது கேஹெச்ன்னு கூப்பிடுங்க, இல்லை கமல்னு கூப்பிடுங்க. இது ஒரு ட்ரெண்ட் ஆகி போச்சு, புரியுது அவங்களுக்கு. இதெல்லாம் வந்து ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ வந்து பட்டங்கள் வேணாம் அப்படி. இப்போ சூப்பர் ஸ்டார் ரஜினிலாம் பார்த்தீங்கன்னா பட்டம் சூப்பர் ஸ்டார்னு பைரவி படத்தில் கொடுக்கப்பட்ட போது அவர் அதை வேணான்னு மறுத்தார். ஆனால் அது வந்து அவருக்கு ஆட்டோமேட்டிக்காக தொடர்ந்துச்சு. இன்றைக்கி வந்து பல படங்களில் டைட்டில் கார்ட்லேயே வந்து சூப்பர் ஸ்டார்னு போடுறாங்க. அது ஒரு கண்டுக்கிறதும் இல்லை, அதை பெருசாக எடுத்துக்கிறதும் இல்லை. இப்போ இந்த ஞானோதயம் வந்து நிறைய பேருக்கு வர ஆரம்பிச்சிச்சு. இப்போ என்ன சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, தனுஷ் வந்து என்னை டீன்னு போடுங்க அப்படின்ட்டாரு, சிம்பு வந்து என்னை வந்து எஸ்டிஆர்னு போடுங்க அப்படின்ட்டாரு. இப்போ நடிகர்கள்லாம் ஷார்ட் ஃபார்மில் வரதுனால இப்போ வந்து புது நாணயம் நயன்தாராக்கு வந்திருக்கு, அப்படி தான் நம்ம பார்க்கணும். அதாவது வந்து இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சார், இவங்கெல்லாம் கமலஹாசன் பார்த்தீங்கன்னா உலக நாயகன் வேணானதுக்கப்புறம் இப்போ விண்வெளி நாயகன் ஒரு பட்டத்தை கொண்டு வந்துட்டாங்க. இந்த பட்டங்கள்லாம் இவங்களுக்குலாம் கொடுக்கப்படுற இந்த பட்டங்களில் ஒரு நியாயம் இருந்துச்சு. இப்போ வந்து சூப்பர் ஸ்டார் கொடுக்கப்பட்ட பட்டம் ஒரு நியாயம். இப்போ உலக நாயகன் கமலஹாசன் கொண்டாடுறாங்கன்னா அது ஒரு நியாயம், தளபதினு இவங்க 2 பேரையும் கொண்டாடுறாங்கன்னா அதில் ஒரு நியாயம். பல நடிகர்களுக்கு கொடுக்கப்படுற பட்டங்கள் அவர்கள் சில சாதனைகள், ஏன் பல சாதனைகள் பண்ணியிருக்கிறாங்க. தமிழ் திரை உலகத்தில் கிட்டத்தட்ட 45-50 வருடமாக தொடர்ந்து நடிச்சிட்டு இருக்காங்க. அதுக்கான பொட்டன்ஷியல் இருக்குது. அது அவங்க வேணும் விரும்புகிறாங்க, விரும்பலை, அது வேணாம் வேணும், ரசிகர்கள் விரும்புகிறாங்க விரும்பலை, இது எல்லாத்தையும் தூக்கி வச்சுட்டு கொடுத்தா கூட அதில் ஒரு நியாயம் இருக்குதுன்னு நம்ம பேசலாம், புரியுது அவங்களுக்கு. ஆனால் நயன்தாராக்கு இந்த லேடி சூப்பர் ஸ்டாருங்கிற பட்டத்துக்கு எந்த விதத்துலையும் எந்த கான்ட்ரிபியூஷனுமே பண்ணலை. சினிமாவில் கூட அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, கோலமாவுன்னு ஒரு கோகிலாவில் அவங்க அப்படி நடந்து வருவாங்க போவாங்க, நானும் ரவுடி தான்ங்கிற ஒரு படத்தில் அப்படி நடந்து வருவாங்க போவாங்க. என்னதான் ஒரு சூப்பர் ஸ்டார்னு சொல்கிற அளவுக்கு, அதாவது சூப்பர் ஸ்டார் அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய அடையாளம் தமிழ் சினிமாவை பொறுத்த வரைக்கும் ரஜினிகாந்த் தான். அப்போ நீங்கள் லேடி சூப்பர் ஸ்டார் அப்படின்னா அவருக்கு நிகராக நீங்கள் உங்களை கொண்டு வந்து காட்டுறீங்க. அப்புறம் அவருக்கு நிகராக நீங்கள் என்ன செஞ்சுருக்கிறீங்க. அதாவது 75 வயசுலேயும் கரிஷ்மாவோட இன்றைக்கும் அவர் படம் நடித்தார்னா இன்றைக்கும் அவர் வரப்போட கூலியிலேருந்து இன்றைக்கி அடுத்து ஜெயிலர் 2லேருந்து எல்லா படங்களும் மக்கள் கொண்டாடுறாங்க. மக்கள் வந்து ஏகபித்த வரவேற்பு கொடுக்குறாங்க. அதாவது வந்து கோடிகளை சம்பளம் வாங்குறாரு, கோடிகளுக்கு வியாபாரமாகுது படம், எல்லாமே நடக்குது சூப்பர் ஸ்டார் ரஜினிக்குன்னா. அந்த கரிஷ்மா 75 வயசில் அவர் நட உட பாவனை எல்லாம் பாருங்கள், எல்லாமே இன்றைக்கும் ரசிக்கிறாங்க. அப்படி நீங்கள் 75 வயசில் நடிங்க. அப்போ 75 வயசில் உங்களை இதே மாதிரி பார்க்குறாங்களா, உங்களை ரசிக்கிறாங்களா, அப்போ நீங்கள் லேடி சூப்பர் ஸ்டார் நயன்தாரா லேடி சூப்பர் ஸ்டார் நயன்தாரான்னு சொல்கிறாங்களா, அப்போ வேணால் நம்ம இதை ஒத்துக்கலாம். யாருமே கொடுக்காத பட்டத்தை அப்படி ஒன்று இல்லவே இல்லைங்கிறத அவங்களே உருவாக்கி விக்னேஷ் சிவன் மூலமாக நான் சொன்ன மாதிரி போகிற இடத்துலலாம் லேடி சூப்பர் ஸ்டார் அப்படின்னு சொல்லி இவங்களாம் வந்து பற்றி விட்டு, அதாவது எப்படி நெருப்பே இல்லாமல்
எதுவுமே கொழுந்து குட்டி எரியறதுக்கான எந்த காரணமே இல்லாமல் இவங்களா கொஞ்சம் சருகள்லாம் கொண்டு வந்து போட்டு கொஞ்சம் பெட்ரோலை ஊற்றி ஒரு தீக்கத்தியை வச்சு சிகரெட் அடிக்கிற அந்த குச்சி அதில் போட்டு எரிய விட்டு பாருங்கள், எரியுது பாருங்க. பிரமாதமாக மார்க்கெட் வந்துச்சு, பிரமாதமாக இருந்துச்சு. லேடி சூப்பர் இப்போ ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா லேடி சூப்பர் ஸ்டார்னு போட ஆரம்பிச்சாங்க பார்த்தீங்களா பல படங்களுக்கு. அந்த படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அன்னபூர்ணி இப்படி நிறைய படங்கள் ஓடாமல் போகுது, சுத்தமாகவே ஃப்ளாப் ஆகி போச்சு மார்க்கெட்டு. அதாவது வந்து அவங்க இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி உச்சத்தில் இருக்கிறது யார்? திரிஷாவா நயன்தாராவா ஒரு படமே எடுத்தாங்க. திரிஷா இல்லைன்னா நயன்தாரா அப்படின்னு ஒரு படம் எடுத்தாங்க இல்லையா? அந்த மாதிரி இன்னைக்கு திரிஷா தான் இன்னைக்கு உச்சத்தில் இருக்காங்க. நயன்தாரோட மார்க்கெட்டு இன்னைக்கு உண்மையாக பேச போனால் ஒரு படி கீழே இறங்கிடுச்சு. அவங்களா வந்து படங்களில் நடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க, தொடர்ந்து சினிமாவில் இருக்கிறாங்கிறதெல்லாம் வேற. அவங்க மேலே இருக்கிற ஒரு கிரேஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா, அது போயிடுச்சு. இப்போ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஃபெமினைன்னு ஒரு ப்ராடக்ட்டு சாய்வாலா இப்படி அவங்க ஷிஃப்ட் ஆகி போயிட்டாங்க. அவங்க நிறைய வியாபாரங்கள்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்களுக்கு தெரியுது மார்க்கெட் கம்மியாகுது, வியாபாரத்துக்கு போயிடுவோன்னு. இப்போ அவங்க சொல்கிற ஃபங்க்ஷனுக்கு அவங்க போகிறதில்ல. இப்போ தனுஷோட ஒரு பிரச்சனை, தனுஷ்கிட்ட அந்த பிரச்சனையில் அவங்க போட்டி போட்டு இப்போ கோர்ட்டில் கேஸ் நடந்துகிட்டு இருக்கு. இப்போ தனுஷோட பிரச்சனையில் எப்படி தீர்ப்பு வரும்னு நம்ம ஆல்ரெடி பேசணும். தனுஷ்க்கு சாதகமாக தான் தீர்ப்பு வரப்போகுது. இப்படி தனுஷ்க்கு சாதகமாக தீர்ப்பு வந்துச்சுன்னா அங்கே மறுபடியும் ட்ரால் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. என்ன சொல்லுவாங்க? லேடி சூப்பர் ஸ்டார்னு போட்டுக்கிட்டீங்களே, லேடி சூப்பர் ஸ்டாருக்கு வந்த வினை, லேடி சூப்பர் ஸ்டாருக்கு வந்த பிரச்சனை அப்படின்னு அங்கேயும் பிரச்சனைகள் வரும். அதனால் வந்து இந்த தீர்ப்பு வர்றதுக்கு முன்னாடியே இந்த பட்டத்தை வந்து நம்ம வந்து திறந்துருவோம். அதாவது வந்து அந்த சாமியார்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய வாழ்க்கையே திறந்துருவாங்க. திறந்துட்டு அவங்க வந்து சாமியாராக மாறிடுவாங்க. அந்த மாதிரி இந்த அம்மா வந்து லேடி சூப்பர் ஸ்டாருங்கிற பட்டத்தை திறந்ததை ஒரு பெரிய விஷயமா ஒரு அறிக்கையை கொடுத்துருக்குறாங்க. ஆனால் யாருமே அதை பெருசாக பேசலை. அவ்வளோதான், அதில் ஒன்றும் மேட்டர் இல்லை, அதுக்கு மேலே ஒன்றும் பேசுறதுக்கு ஒன்றும் இல்லை. தொடர் தோல்விகள் நீங்கள் சொன்னது மாதிரி வந்து தீர்ப்புமே எதிராக வர வாய்ப்பு இருக்குது. அதையும் தாண்டி சமீபத்தில் இவங்க நார்மல் பீப்புளே கிடையாது அப்படின்னு சொன்னது நிறையா ட்ரால். ஸோ இந்த ட்ரால் தொடர்ச்சியாக வந்து இதுக்கெல்லாம் சிம்பதி தேடுற விதமாக தான் இந்த மாதிரி திறந்துட்டாங்க. இல்லை, சிம்பத்தி தேடுற விடமா அப்படின்றது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அதாவது விக்னேஷ் சிவன் ஒரு பக்கம் ஏதாவது பண்ணிக்கிட்டே இருப்பார். அதாவது நீ தெரியுமில்ல, பாண்டிச்சேரியில் போய் அரசு கெஸ்ட் ஹவுஸை கேட்டது வச்சது போனது இந்த மாதிரி. அப்புறம் வந்து ஒரு ரவுண்ட் டேபிளில் உட்காந்து நானும் ரவுடி தான் வடிவேல் ஒரு படத்தில் வந்து வாலண்டரி என்னையும் ஜீப்பில் ஏற்றுங்க, நானும் ரவுடி தான் என்னையும் ஜீப்பில் ஏற்றுக்குன்னு போய் நிற்பார் பார்த்தீங்களா? தள்ளிடா அப்படின்வாங்க. இல்லை நானும் ரவுடி தான் அநேகமாக தலையை நக்கணும்னு நினைக்கிறேன் அந்த படம். அந்த மாதிரி ஜீப்பில் ஏற்றுங்கிற மாதிரி இவரே போய் அந்த டேரக்டர்ஸ் ரவுண்ட் டேபிளில், அதாவது வந்து பேன் இண்டியா டேரக்டர்ஸ் ரவுண்ட் டேபிளில் உட்காந்துட்டு அஜித் என்னுடைய கதையை கேட்டார், போனார், பூரிச்சார், அப்படி இப்படின்னு சொன்னார். ஏதாவது ஒரு ட்ரால் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. நயன்தாரா ஒரு பக்கம் பண்ண ஒரு ட்ராலு, இவர் பக்கம் ஒன்று ட்ராலு. இப்போ வந்து எதுவுமே ட்ரால் பண்ணுறதுக்கு ஏதாவது வந்து அவங்களுக்கு ஐடியா தோணலையா, இல்லை வந்து எதுவும் இல்லையா, வந்து சரக்கு தீர்ந்து போச்சான்னு தெரியல. இப்போ வந்து இதையாவது வந்து வெளியில் இடுவோம். நேற்று நைட் உட்காந்து பேசியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அநேகமாக இது நம்ம காலையில் இது ப்ரெஸ் ரிலீஸ் பண்ணிடுங்க, பட்டத்தை திறந்துட்டேன்னு சொல்லிடுங்க அப்படின்னோடனே இப்போ பட்டத்தை திறக்கிறது வந்து ஒரு ப்ரெஸ் ரிலீஸ் ஆனோன்னே இப்போ அது வந்து டாக் ஆஃப் த டவுனாக மாறும்னு அவங்க நினைக்கிறாங்க. அது டாக் ஆஃப் த டவுனாக இல்லை, சைலண்ட் ஆஃப் த டவுனாக இருக்குது. ரொம்ப நன்றி சார். நயன்தாரா தொடர்பாக பல்வேறு விஷயங்களோட பகிர்ந்து கொண்டீங்க. நன்றி.